வணக்கம். மே மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. ரேவதி நட்சத்திரம் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்கு. அப்புறம் அஸ்வினி நட்சத்திரம் வருது. திரையோதசி முடிஞ்சு சதுர்த்தசியும் இருக்கு. எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கும் நாளைக்கும், அதாவது திங்கள் செவ்வாய் மே 6ஆம் தேதி 7ஆம் தேதி பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கு. அதனால அதை சேர்த்து நாங்கள் சொல்றோம். முன்கூட்டியே நீங்க திட்டமிட்டுக்கலாம். இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கும் திங்கள் செவ்வாய் 2 நாளும் சூப்பரான நாள். அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கட்டாயம் செவ்வாய்க்கிழமை வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டு விநாயகர் அகவல் ஔவையார் அருளியது படிக்கணும். கோயில்ல இருந்தே படிக்கணும், நல்லது. 2 நாளும் 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான தைரியம் வெற்றியை தரும். அனுகூலமான எண் திங்கள் 2, 3 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. செவ்வாய் 1, 9 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க. ஏகப்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும் உறுதி. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கும் பசுமாட்டுக்கும் ஏழைகளுக்கும் சாப்பாடு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளும் திங்கள் செவ்வாய் 2 நாளும் வெற்றி உண்டு, உயர்வு உண்டு. உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை ஜெயிக்கும். மற்றவங்களுக்கும் எதிரிகளுக்கும் உதவி செய்கிற குணம் ஜெயிக்கும். சரி, மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையிலையும், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமையிலையும் விநாயக பெருமானுக்கு எப்போ முடியுதோ அப்போ தீபம் போடணும். 2 நாளும் 2 நட்சத்திரக்காரர்களும் விநாயகர் அகவல் கோயில்ல இருந்தே படிச்சு பார்க்கணும். நிதானம், பொறுமை, கவனம். ஏன் 2 நாள் வெற்றி அதிகமா வருது, அதனால ரொம்ப ஆணவத்தில் ஆடிடக்கூடாது. உயர்வு உண்டு. மிருகசீரிடத்தினுடைய தலைவர் செவ்வாய், ரோகினுடைய தலைவர் சந்திரன், அதனால சொல்றோம். அனுகூலமான எண் திங்கள் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். செவ்வாய் 2, 1 தெற்கு வடக்கு வெள்ளை பச்சை. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க. ஏகப்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும் உறுதி. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கும் பசுமாட்டுக்கும் ஏழைகளுக்கும் சாப்பாடு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. மிதுன ராசிக்கார நேயர்களை வெளிப்படையா சொல்லிடுறோம், கோச்சிக்காதீங்க. நீங்க கோச்சிக்க மாட்டீங்க, உங்க இயல்பப்படி 2 நாளும் சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாளும் தேவையற்ற பேச்சு, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். பணிவு முக்கியம். பொறுமை, விட்டு கொடுத்தல் நல்லது. பொறுமை. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் 2 நாளும் அனுசுயா தேவியே போற்றி, அருக்கனே போற்றி, அக்ஷய தேவியே போற்றி, அட்சய தேவியே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் ஓடுவது நல்லது. நிதானம், பொறுமை, கவனம். 2 நாட்களும் ஜாக்கிரதை. மிருகசீரிட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் 2 நாட்களும் முருகப்பெருமானுக்கு தீபம் போட வேண்டியது முக்கியம். அனுகூலமான எண் திங்கள் 1 வடக்கு வெள்ளை. செவ்வாய் 3 தெற்கு சிவப்பு. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு செல்போன்ல இருக்குது, படிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு பகுதியை அரை மணி நேரமாவது படிங்க. வெண்முரசு. ஏழைகளுக்கு புளி சாதம் அல்லது மோர் சாதம், காக்கைக்கு எல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு சிக்கனம் பார்க்காம கொடுங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பர் பிரமாதம். வெற்றி அதிகம், ஜெயிக்கிறீங்க. சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க, பின்றீங்க. பேச்சு சாமர்த்தியம், நிதானம், பொறுமை, கில்லி. அப்புறம் என்ன, திருஷ்டி இருக்காத. மனசுல சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் சோமநாதரே போற்றி, சொக்கநாதரே போற்றி, பூமாதேவியே போற்றி. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் திங்கள் 3, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. செவ்வாய் 4, 5 தெற்கு மேற்கு நீலம் வெள்ளை. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க. ஏகப்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும் உறுதி. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கும் பசுமாட்டுக்கும் ஏழைகளுக்கும் சாப்பாடு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கோ. சிம்மராசிக்கார நேயர்களே, சாயந்தரம் 5 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை தீபம் போடணும். விநாயகர் அகவல் படிக்கணும். இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை, ஜாக்கிரதை, கவனம். அனுகூலமான எண் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. 5 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் 1 வடக்கு வெள்ளை. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம்
பிறையே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு செல்போன்ல இருக்குது, படிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு பகுதியை அரை மணி நேரமாவது படிங்க. வெண்முரசு. ஏழைகளுக்கு புளி சாதம் அல்லது மோர் சாதம், காக்கைக்கு எல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு சிக்கனம் பார்க்காம கொடுங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சாயந்தரம் 5 மணி வரைக்கும், இன்னும் சரியா சொன்னா சாயந்தரம் 4:30 வரைக்கும் நல்லா இருக்குது, அப்புறம் நல்லா இல்லை. சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்துக்கும் சாயந்தரம் 4:30 மணிக்கு அப்புறம் கவனம். அனுகூலமான எண் திசை நேரம் சாயந்தரம் 4 மணிலிருந்தே கிடையாது. அசைவ உணவு கூடாது நாள் முழுக்க. காலையிலையும் சாயந்தரமும் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுடணும். மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருவெண்காடே போற்றி, இதெல்லாம் ஓடணும், நல்லது. நிதானம், பொறுமை. சாயந்தரம் 4 வரைக்கும் பரவாயில்ல, 4 மணிலேருந்து நல்லா இல்லை. 3 நட்சத்திரத்துக்கும் கவனம். அனுகூலமான எண் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் 1 தெற்கு வெள்ளை. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு செல்போன்ல இருக்குது, படிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு பகுதியை அரை மணி நேரமாவது படிங்க. வெண்முரசு. ஏழைகளுக்கு புளி சாதம் அல்லது மோர் சாதம், காக்கைக்கு எல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு சிக்கனம் பார்க்காம கொடுங்க, நல்லது. துலாராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பரான நாட்கள். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, கில்லி மாதிரி இருக்கீங்க, பிரமாதம், சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க, ரொம்ப நல்லது. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் அருணகிரியே போற்றி, அம்புலியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. அனுகூலமான எண் திங்கள் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். செவ்வாய் 2, 7 வடக்கு மேற்கு பச்சை சிவப்பு. தயவு செய்து அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க. அபிராமி அந்தாதி ஒரு பாட்டாவது, 101 பாட்டு இருக்கு, ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க. செல்போன்ல இல்லாததே இல்லை, படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளுமே கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு பணம் கொடுங்க. காசு கொடுக்காதீங்க, பணம் கொடுங்க. நீ தருவியான்னு கேட்காதீங்க, எங்களை தான் நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு தாங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாட்களுமே திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வெற்றி உயர்வு உண்டு. கலகரிங்க, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். அப்புறம் என்ன, கலக்குங்க, நல்லா இருக்கு. சுறுசுறுப்பு, வேகம் ஜெயிக்கும், நல்ல நாள். இப்போ வைத்தறிச்சல் இருக்கும்ல, ஆமாம் பின்ன. விருச்சிக ராசிக்கார நேயர்கள் 2 நாட்களுமே விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் தீபம் போடணும். ஏங்க, நல்லா தானே இருக்குது. விருச்சிகத்தினுடைய தலைவர் செவ்வாய், விருச்சிகத்துக்கு ரொம்ப வீக்கு சந்திரன், அதுதான். மனசில் சில மந்திரங்கள் ஓட வேண்டியது முக்கியம். ஓம் ஓம் சந்திரனே போற்றி, சதுரகிரியே போற்றி, சக்கரத்தாழ்வாரே போற்றி. அனுகூலமான எண் திங்கள் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. செவ்வாய் 1, 2 வடக்கு மேற்கு வெள்ளை நீலம். தயவு செய்து அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க. அபிராமி அந்தாதி ஒரு பாட்டாவது, 101 பாட்டு இருக்கு, ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க. செல்போன்ல இல்லாததே இல்லை, படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளுமே கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு பணம் கொடுங்க. காசு கொடுக்காதீங்க, பணம் கொடுங்க. நீ தருவியான்னு கேட்காதீங்க, எங்களை தான் நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு தாங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பர் வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. கலகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். ஜெயிக்கிறீங்க, பெருந்தன்மை ஜெயிக்கும், நல்ல நாள். என்ன திருஷ்டி இருக்கு, அதனால ஜாக்கிரதை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 2 நாளும் விநாயகர் பெருமான் கோயிலில் தீபம் போட வேண்டியது முக்கியம். ஆமாம், சரி போட்டுடுறோம். 3 பேருமே மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, பழனியே போற்றி, பரத்வாஜரே போற்றி. பரத்வாஜ முனிவர் செவ்வாய் பகவானை வளர்த்தவர். ஆமாம். அனுகூலமான எண் திங்கள் 3, 6 தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள். செவ்வாய் 2, 1 வடக்கு கிழக்கு மஞ்சள் பச்சை. தயவு செய்து அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க. அபிராமி அந்தாதி ஒரு பாட்டாவது, 101 பாட்டு இருக்கு, ஒரு பாட்டாவது படிச்சு பாருங்க. செல்போன்ல இல்லாததே இல்லை, படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளுமே கோயில் வாசல் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு பணம் கொடுங்க. காசு கொடுக்காதீங்க, பணம் கொடுங்க. நீ தருவியான்னு கேட்காதீங்க, எங்களை தான் நல்லது. குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு தாங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 2 நாட்களுமே திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சிறப்பான நாளாக இல்லை. கவனம், வழிபாடு முக்கியம்.
நிதானம், பொறுமை. அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையிலையும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையிலையும் விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட வேண்டியது முக்கியம். இப்போ மற்ற நட்சத்திரக்காரர்கள் வசதிப்பட்ட நேரத்தில் போடலாம். இவங்க 2 பேரும் சாயந்தரம் போட்டே ஆகணும் அல்லது ராத்திரி. ஆமாம், 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. பிடிவாதம் வேண்டாம், பணிவு முக்கியம். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் வராகமே போற்றி, வராகமே போற்றி, வராகியே போற்றி, வைஷ்ணவியே போற்றி. அனுகூலமான எண் திங்கள் 2 தெற்கு சிவப்பு, செவ்வாய் 3 வடக்கு பச்சை. திருப்புகழ் திலகம் மதிவண்ணன் அப்படின்னு யூடியூப்ல போடுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் திருப்புகழ் பற்றி மதிவண்ணன் பேசியிருக்கிறார். நல்லார் வாரியார் இல்லாத குறைய போக்குகிறார். வாங்கி கேட்டு பயன்பெறுங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு சோறு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை முன்னோர்களை நினைச்சுக்கோங்க. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வீண் வம்பு வீண் வழக்கு இருக்கிறது. தேவையற்ற சிக்கல்கள் வருகின்றன. வழிபாடு செஞ்சா தப்பிச்சுக்கலாம். அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையில வசதிப்பட்ட நேரத்தில் இல்லை, சாயந்தர நேரம் அல்லது ராத்திரி முருகனுக்கும். மற்ற நட்சத்திரக்காரர்கள் வசதிப்பட்ட நேரத்திலேயே தீபம் போட்டு தான் தீரணும். ஆமாம், மறந்துடாதீங்க. சரி, 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. அப்போ வழிபாடு முக்கியம். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் குமர குருபரனே போற்றி, குமர குருபரனே போற்றி, குளிகனே போற்றி, குக்குடமே போற்றி. குக்குடம்னா முருகப்பெருமானுடைய சேவல் கொடி. குளிகன் பெரிய 8 நாகங்கள்ல ஒருத்தர். சார் குளிகன் காலண்டர், ஆமா அதுதான். அதுல கெட்ட காரியங்கள் செய்யக்கூடாது. 3 மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. 2 நாட்களும் சிறப்பா இல்ல. நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் திங்கள் 1 வடக்கு வெள்ளை, செவ்வாய் 9 தெற்கு சிவப்பு. திருப்புகழ் திலகம் மதிவண்ணன் அப்படின்னு யூடியூப்ல போடுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் திருப்புகழ் பற்றி மதிவண்ணன் பேசியிருக்கிறார். நல்லார் வாரியார் இல்லாத குறைய போக்குகிறார். வாங்கி கேட்டு பயன்பெறுங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு சோறு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை முன்னோர்களை நினைச்சுக்கோங்க. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க. வெளிப்படையா சொல்லிடுறோங்க. கோபம், தேவையற்ற பேச்சு, கர்வம், ஆணவம் எல்லாம் அதிகமா இருக்கு. நிதானம், பொறுமையா இருக்கணும். 2 நாட்களும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும். இல்லைன்னா வம்பு வழக்கு. எதுக்கு? சில மந்திரங்கள் மனசுல ஓடட்டும். ஓம் ஓம் வள்ளலாரே போற்றி. முருகப்பெருமானுடைய பெரும் பக்தர் வள்ளலார். வள்ளலாரே போற்றி, வாசுகியே போற்றி, வசிஷ்டரே போற்றி. 3 மந்திரங்களும் சொல்லுங்க. கவனம், நிதானம். அனுகூலமான எண் 3 திங்கள் 3 வடக்கு வெள்ளை, செவ்வாய் 7 தெற்கு பச்சை. திருப்புகழ் திலகம் மதிவண்ணன் அப்படின்னு யூடியூப்ல போடுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் திருப்புகழ் பற்றி மதிவண்ணன் பேசியிருக்கிறார். நல்லார் வாரியார் இல்லாத குறைய போக்குகிறார். வாங்கி கேட்டு பயன்பெறுங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு சோறு கொடுங்க, நல்லது. குலதெய்வத்தை முன்னோர்களை நினைச்சுக்கோங்க. நேயர்களே, இன்றும் அதாவது திங்களும் செவ்வாயும் 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சொல்லுகிறோம். மாற்றமான ராசிகளை நாங்கள் அதற்கேற்றாற் போல சொல்லுகிறோம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.